ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த வெத்தலை கிழங்கு வச்சு ஒரு ரெசிபி தான். இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து. இது கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வந்து வாங்கி செஞ்சுருங்க. ஆனால் கடைகளில் விற்காது. இது வந்து எங்கள் அண்ணாவுடைய வீட்டில் வந்து கிடைச்சிது. அதை நான் அவங்க கொடுத்து விட்டதுனால, அவங்க தோட்டத்தில் இருந்து கொடுத்து விட்டதுனால நான் வந்து இன்னைக்கு செய்ய போகிறேன். அதே மாதிரி கடைகளில் போய் கேட்டால் கிடைக்காது. இது ஒரு சில ஊருங்களில் இந்த மாதிரி வெத்தலை கொடியில் அந்த மாதிரி வர கிழங்கு. இதை வந்து நம்ம சூப்பரான ஒரு பொரியல் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதை வந்து நல்லா இந்த காம்பெல்லாம் கட் பண்ணிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி இந்த குக்கரில் சேர்த்துக்க போகிறோம். குக்கரில் சேர்த்துட்டு வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இப்படி இருந்த காய் வந்து இந்த மாதிரி தோல் சீவிட்டு இந்த மாதிரி வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம். இந்த தோலை வந்து இந்த மாதிரி சீவிக்கணும். பட்டையாக தான் வரும். இந்த மாதிரி சீவிட்டு எல்லாத்தையும் சீவிட்டு எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ தோல்லாம் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த அளவு கியூபாக கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இதில் லைட்டாக வந்து நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சும்மா அந்த கிழங்குல டேஸ்ட் கொடுக்கறதுக்கு வேகும்போது ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம அப்படியே விசில் வச்சு ஒரு 3 விசில் வச்சுட்டு எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். நல்லா தெரியுதா? சாஃப்டாக வெந்திருக்கு. இந்த அளவு வெந்தால் போதும். ரொம்ப வெந்துச்சுன்னா நல்லா இருக்காது. பீஸ் பீஸாக நமக்கு சாப்ஸ் மாதிரி கிடைக்காது. இப்போ இதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறோமோ அந்த ஆயில் ஊற்றிக்கலாம். அதில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு உடனே மசாலாலாம் ஆட் பண்ணிடணும். இல்லைன்னா கருகிரும். அதனால் ரொம்ப எண்ணெய் காயறதுக்கு முன்னாடி முதல் மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வதக்க ஆரம்பிக்கலாம். மிளகாத்தூள் தேவையான அளவு சேர்த்தாச்சு. இது கூட மிளகுத்தூள் அதையும் சேர்த்தாச்சு. அதுக்கு கூட இந்த சீரகத்தூள் சொல்லுவாங்க, அது வந்து கொஞ்சம் லைட்டாக அதுவும் சேர்த்தாச்சு. இது கூட மஞ்சத்தூள், இதுக்கப்புறம் சால்ட், உப்பு. கிழங்குலயும் லைட்டாக வந்து உப்பு சேர்த்துருக்கேன். அதனால வந்து இதுக்கு தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை அப்படியே வந்து கொஞ்சம் இப்போ வந்து ஃப்ளேம் ஏற்றி வச்சுட்டு அந்த எண்ணெயிலே வந்து லைட்டாக வந்து மசாலாவை கலந்துக்கலாம். அப்படியே நுரைச்சி வரும்போது இந்த வேக வச்ச கிழங்கு வந்து எடுத்து சேர்த்துக்கலாம். நம்ம கிழங்குல உப்பு காரம் போட்டு வறுக்கிறத விட இந்த மாதிரி வறுத்து பாருங்க, நமக்கு நல்லா உதிரியா ஒட்டாம சூப்பராக கிடைக்கும். மசாலாவும் எல்லாத்துலேயும் நல்லா இறங்கி கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி நுரைச்சி வருதா, இந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த கிழங்கு வந்து எடுத்து சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி வந்து ஒட்டா இறுத்து கொண்டு வந்துட்டு இந்த கிழங்கு சேர்த்துட்டு அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கணும். நல்லா வறுத்துட்டு எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டியாக. இது சாம்பார், காரக்குழம்பு, அப்புறம் தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது இந்த கிழங்குல. கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி செஞ்சுடுங்க. என்ன கிழங்கு தெரியாது, செய்ய தெரியாதுன்னா நினச்சிட்டு அதை எடுத்துகிட்டு வராமல் இருந்துடாதீங்க. உங்களுக்கு எப்போனா கண்ணில் படுத்து கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வாங்கி செஞ்சு பாருங்கள். இதில் வந்து வெங்காயம் தக்காளி போட்டு கூட செய்யலாம். அது வேணால் நான் இன்னொரு நாள் கிடைக்கும் போது வாங்கிட்டு வந்து நான் உங்களுக்கு வெங்காயம் தக்காளி போட்டு நம்ம தொக்கு பொரியல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். இதை அப்படியே ஸ்லோவில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்க்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் காலவருக்கு நல்லா கலந்து கொடுத்து ஸ்லோலியே வச்சு நல்லா மொறுன்னு நமக்கு வறுத்தாச்சு. இதே மாதிரி வெத்தலை கிழங்குல நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சூப்பரான ரெசிபியாக டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது வித்தியாசமான ரெசிபி வேணும்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள், நான் செஞ்சு காட்டுறேன். இதேமாரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.